Hi students, now by exercise 2.6 second sum போலாம். How many consecutive odd integers beginning with 5 will sum to 480? என்ன சொல்றாங்க நமக்கு எத்தனை consecutive odd integers நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அது எங்க ஸ்டார்ட் ஆகுது 5ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நமக்கு 480 வரும்னு சொல்றாங்க. அந்த 480 சம் வேல்யூ சம் என்ன sn நம்ம எடுத்துக்கணும் இங்க சரிங்களா. அப்போ நமக்கு இது ஏபி தான் ஆக்சுவலா நமக்கு கன்சிக்யூட்டிவ் சொல்லும்போது ஏபியில் இருக்கும். 5 + 7 + 9 போயிட்டு இருக்கும். இப்போ நமக்கு இந்த 480 நமக்கு SN எடுத்துங்க சரியா 480. இப்போ இங்க என்ன கொடுத்துறாங்க நமக்கு இப்போ இயர் ஏ வேல்யூ நமக்கு 5, டி வேல்யூ நமக்கு வரும் T2 - T1. இப்போ 7 - 5 இந்த மாதிரி வரும் 2 வந்துடணுமா. இப்போ நமக்கு இப்பெல்லாம் அந்த SN ஃபார்முலா கூட நம்ம எழுதலாம். இங்கே SN n/2 2a + n - 1 × T. இப்போ நம்ம கொடுத்த அந்த SN 480 சரிங்களா. இப்போ நம்ம இந்த SN என்ன பண்ணோம் லெஃப்ட் சைடில் நம்ம அப்படியே எக்ஸ்பாண்ட் பண்ணோம். அந்த எக்ஸ்பான்ஷனை இந்த ஃபார்முலா வச்சு போடணும். இந்த 480 ரைட் சைடில் போய் கொண்டு வந்துட்டே இருக்கணும். நிறைய பேர் இந்த இடத்துல கன்ஃபியூஷன் நார்மல் சம் மாதிரி தப்பு பண்ணுவாங்க. என்ன நமக்கு n/2 அது ஏன்னா n வேல்யூ தெரியாது கண்டுபிடிக்கணும். அதனால் n/2 அப்படியே போடலாமா n/2. இப்போ 2a வந்து நமக்கு இந்த 5 ப்ளஸ் n வேல்யூ தெரியாது அது n - 1. இப்போ இன்ட்டு டி இருக்கு இல்லையா டி வேல்யூ தெரியுமா என்ன நமக்கு 2 போடச்சா ஈக்குவல் டு இந்த 480. இப்போ இந்த n/2 இருக்குல்ல இந்த 2 என்ன பண்ணலாம் நமக்கு இந்த அங்கே கிராஸ் பண்ணலாமா ஏன்னா காமனாக வெளியே இருக்கு அந்த இல்லையா n/2. இப்போ நம்ம 2 அங்கே கிராஸ் பண்ணலாம். அப்போ n இன்ட்டு இங்கே என்ன ஆகும் 2 + 2 × 5 10 ஆகிடுமா. இந்த 2 ஆல் மல்டி பண்ணுங்க. இந்த 2 ஆல் 2 × n 2n -2 × 1 அது 2 ஈக்குவல் டு என்ன வரும் 480 × 2. இந்த n ஆல் மல்டி பண்ணுமா. இப்போ n இன்ட்டு ஒரு ஸ்டெப் குறைச்சிடலாமா. இப்போ 10 - 2 8 ஆகுமா ப்ளஸ் 2n போட்டலாம். இங்கே என்ன ஆகும் 9 60 வருமா 480 × 2. அப்போ மல்டி பண்ண ஆகும் 8n + 2n² ஈக்குவல் டு 960. நம்ம ஒரே பக்கம் கொண்டு வந்துடலாமா எல்லாத்தையும் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மாற்றுறோம். அப்போ 2n² + 8n தென் 960 மைனஸ் ஆகுமா. இதெல்லாம் 2 டிவைட் பண்ணலாம்ல நமக்கு காமனா எல்லாமே 2 டிவைட் ஆகும். 2 டிவைட் ஆகும் n² ப்ளஸ் 4n மைனஸ் நமக்கு 2 டிவைட் ஆகும் 480 வரும்ல 480. நம்ம 480 2 மல்டி பண்ணும்போது தான் 960 வந்தது. ஆனால் 480 வரும். இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் சரிங்களா. இப்போ நம்ம கொஞ்சம் பெரிய நம்பர் நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் யோசிச்சு போகலாமா. இப்போ இது மாதிரி பெரிய நம்பர் ஏன்னா 480 பெரிய நம்பர் ஆகும் இல்லையா. அப்போ நம்ம மல்டி பண்ணா நமக்கு 480 வரணும். இந்த இடம் மைனஸ் வந்தா இப்போ கண்டிப்பாக இந்த சப்ராக்டிவ் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த இடம் ப்ளஸ் வந்தால் தான் மல்டிபிள் வேல்யூ இப்போ ப்ளஸ் வரும். உங்களுக்கு சைன் சேமாக தான் ப்ளஸ் வரும் இல்லையா. ப்ளஸ் மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் வரும். அப்போ இங்கே ப்ளஸ்ஸாக இந்த இடத்துல இந்த மல்டிபிள் வேல்யூ இந்த ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு நம்ம கண்டுபிடிக்கிற 2 நம்பரும் சேம் சைனாக இருக்கும். அப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். அதே மல்டிபிள் நம்ம மைனஸ் இருந்தா அப்போனா கண்டிப்பாக கண்டுபிடிக்கிற 2 நம்பர் டிஃப்ரெண்ட் சைனில் இருக்கும். அப்போ நம்ம கண்டிப்பாக இது சப்ராக்ஷன் வேல்யூ தான். சரி இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. 480 நம்ம L டிவைட் போடுங்க. இந்த பெரிய நம்பர் தான் நீங்கள் L டிவைட் போட்டால் நம்ம கண்டுபிடிக்க முடியும். 2 பண்ணாரோம் 240 வருமா. அகைன் 2 போடலாமா வரும் 120 அகைன் 2 போட்டால் 60 வருமா. 2 டிவைட் பண்ணுமா 30 வருமா. 2 15 நெக்ஸ்ட் நமக்கு 3 போட்டா வரும் 5. அதான் 5 இந்த பிரைம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லையா நமக்கு. இப்போ எப்படி நமக்கு கொண்டு வர பண்ணலாம். அப்போ டிஃப்ரென்ஸ் இந்த 4 வரணும். மல்டிபிள் ஏன்னா இது எல்லாத்தையும் பாருங்க. இது ஒரு 480 தான் நம்ம L டிவைட் போட்டுருக்கோம். அப்போ இது எல்லாத்தையும் மல்டி பண்ண கண்டிப்பாக வரும் நமக்கு இந்த இதில் மல்டி பண்ணால் நமக்கு என்ன வரும் கண்டிப்பாக 480 வரும். சரி இப்போ செக் பண்ணி வரலாமா. இப்போ 2 2 4 4 2 8. இப்போ இது பிறப்பு மல்டி பண்ணுங்க 4 12 12 6 5 60 போயிடும். இப்போ 60 80 நமக்கு 8 மைனஸ் பண்ணால் நமக்கு 4 வராது இல்லையா. ஸோ வேற என்ன பேரத்தில் நம்ம
இப்போ வந்து 5 2 சார் 10 10 2 சார் அது 20 வருமா? இது வரைக்கும் 8 வந்து இல்லை 2 2 சார் 8 வந்து 8 into 3 நமக்கு வரும் 24 வரும் இல்லையா? அப்போனா நமக்கு 24 இது 20 வருது. இப்போ சப்ராக்ட் பண்ண கரெக்டாக நமக்கு வந்து 4 வந்துடும், மல்டிபிள் ஆன நமக்கு 480 வரும். புரியுது உங்களுக்கு? -480 எனக்கு சப்ராக்ட் பண்ண 4 வரணும். என்ன ரெண்டு மாதிரி சொல்கிறேன் நான், 24 20 இங்கே நம்ம +4 வந்து இல்லையா? அப்போ கிரேட் நம்பர் ப்ளஸ் கொடுத்துருங்க. அது 24 வந்து ப்ளஸ், சின்ன வேல்யூ இருக்குல்ல அது வந்து மைனஸ் வந்துடும். இப்போ நீங்கள் பாருங்க 24 - 20 + 4 மல்டிபிள் என்ன ஆகும்? -480 வரும். இப்போ 2 நம்பர் ஓகே நமக்கு. இப்போ n + 24 இன்ட்டு n - 20 = 0. இது மாதிரி ரெண்டு நம்பர் மல்டிபிள் வந்து 0 தான் அர்த்தம். எய்தர் n + 24 இல்லை இது 0 னும் ஆறுனது இது 0 னும். அப்போ n + 24 = 0 ஆர் n - 20 = 0. அப்போ n என்ன வரும் நமக்கு? 20 வந்துடும் +20. அதே இங்கே என்ன வரும்? -24 வரும். ஆனால் n - 24 நமக்கு வந்து பாசிபிள் கிடையாது. ஏன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நெகட்டிவ் போக சான்ஸ் இல்லை. அதனால n = -24 என்னது இஸ் நாட் பாசிபிள் போட்டுருங்க. இஸ் நாட் பாசிபிள். அப்போ therefore the required number of term is 20. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் டேர்ம் வந்து 20. இங்க முக்கியமான விஷயம் என்ன பார்த்துங்க, இந்த SN நமக்கு 480 தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் பசங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே நமக்கு என்ன பண்ணுவோம், நிறைய பேர் விட்டுருவாங்க கான்செப்ட் புரியாம. இங்க சம் டு 480னா SN நீங்க என்ன பண்ண 480னும், அதுக்கப்புறம் SN ஃபார்முலா கண்டிப்பா நமக்கு நல்லாவே தெரியணும். ஈக்குவல் டு 480 போட்டு போகணும். சரிங்களா? இதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. இதுதான் நீங்க ஜென்ரலாக நம்ம மிஸ்டேக் பண்ற விஷயம். அது அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நவலாம் கரெக்டாக நம்ம எக்ஸாமில் போட்டு வந்துடலாம்.